ஈவினிங் 5:30 இருக்கும். பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ இந்த பார்க் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட் டேஸில். கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 month தான் இருக்கும். மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் சுந்தரம் பார்க் அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த பார்க் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, கொஞ்சம் புல் புதர்களுமா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கிங் அண்ட் ஸ்கேட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பார்க் பயங்கர வேலைப்பாடுகள்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பார்க்கோட நேம் வண்டியூர் பார்க் அப்படின்னு சொல்லி பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேர் இப்போ கிடையாது. ஸோ இப்போ இது வண்டியூர் பார்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்க்கை ஒட்டி அப்படியே ஒரு பெரிய கம்மாயும் உண்டுங்க. இந்த பார்க்கில் அப்படியே அழகாக இந்த இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா சிலுன்னு காற்று சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். இந்த பார்க் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் ஆச்சு. நாங்களும் வெளியில் வரவே இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஈவினிங் ஒரு 5:30 போல் கிளம்பி இங்கே வந்துட்டோங்க. நாங்கள் உட்காந்துருக்க நேரம் அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய கம்மாய் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாகவே தண்ணி தான். இந்த இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னா நல்லா சிலுன்னு காற்று சூப்பராக இருந்ததுங்க. ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு ஒரு 1 to 2 hours அங்கே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாவையும் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிட்டனையுமே சேர்த்து கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டோம். தனியாக வீட்டில் விட்டுட்டு வர வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேஸ்கெட்டில் போட்டு 2 பேருமே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ பார்க் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வெளியில் விட்டோம். சரி கொஞ்சம் நேரம் வெளியில் அவங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் எங்களை விட அவங்க ரொம்ப செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆளெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி ஷாஷா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஃபைனலி இந்த பார்க் வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. குட்டி பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்காகவே இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா?